வணக்கம் தமிழ் மக்களே. இது செகண்ட் டே பட்டாயாவில் என்னுடைய பெட்டி அடுத்த நாள் காலங்காத்தால் 4 மணிக்கு வந்துச்சுங்க. ஏர்போர்ட்லேருந்து அவங்களே ரூமுக்கே கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இதை விட ஆனந்தம் வேற என்னங்க. அப்புறம் என்ன, அந்த சந்தோஷத்தோடையே அடுத்த நாள் நம்ம துணியை வந்துருச்சேன்னுட்டு கிளம்பிட்டேன். அடுத்த நாள் எங்கே போகிறோன்னா, இங்கே பாருங்கள், அந்த ஹோட்டலோட வியூ பாருங்கள். எல்லாரும் வரவங்க அப்படி கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. நாங்கள் காலங்காத்தால காஃபியை குடிச்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷத்தோடு கிளம்பி போனேன். கீழே போனோம்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சுங்க. வரிசலாக வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் நம்ம சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு சில ஐட்டம் தான் இருந்துச்சு. அது ஏன் நம்ம சாப்பிடக்கூடியதுன்னு சொல்கிறேன்னா, ப்ரெட்டு பேக்கரி வகையெல்லாம் நம்ம சாப்பிட்லாம். நிறைய என்வி ஐட்டம் வச்சுருந்தாங்க. அது தவிர இந்த பழங்கள், காய்கறிகள் இது எல்லாமே நம்ம சாப்பிட்லாம். வேறு எதையாவது சாப்பிட்டு புதுசாக ட்ரை பண்ணி மீன் தான் வச்சுருக்காங்கனாலும் அந்த மீன் நம்ம சாப்பிடக்கூடிய மீனாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி சாப்பிட்டுட்டு எதாவது வயிற்றுக்கு ஒத்துக்காட்டி என்ன பண்ணுறதுன்னுட்டு எங்களுக்கு வேண்டிய வெறும் காய்கறி, பழ வகைகள் இதை மட்டும்தான் நாங்கள் வெஜிடேரியனாக சாப்பிட்டுட்டோம். இங்கே கூட போனவங்க எல்லாருமே 8 மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து அதேமாரி டுக் பிடிச்சி தாங்க நாங்கள் கிளம்பி போனோம். பாருங்கள், நான் இதை தான் சாப்பிட்ருக்கேன், தெரியுதா? சரி வாங்க, எங்கே போனோன்னா த செஞ்சுரி ஆஃப் ட்ரூத் அப்படின்னா மரத்தாலான ஒரே கோவில்னு சொல்லலாம். அது தாய்லாந்தில் தான் இருக்குது. உலகத்திலேயே ரொம்ப பெரிய கோவில்னு சொல்லலாம். மிக 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 அழகிய சிற்பங்கள் நிறைந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? வாங்கலேன் போய் பார்க்கலாம். த செஞ்சுரி ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் இல்லை மியூசியம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது ஒரு தெரியுதா உங்களுக்கு? எட்டர்ந்து பார்க்க நானும் அந்த கல் கோவில்னு நினச்சிட்டேன். நான் அது மரக்கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோன்னு எனக்கு தெரியல. நிறைய வாட்ஸ்அப்பில் ரீல்ஸ்லலாம் இது வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்னமும் அது கட்டி முடிக்கப்படாமலே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ என்ட்ரன்ஸ் டிக்கெட்னா 800 பாட் டிக்கெட்டுங்க. நம்ம இந்தியன் கரன்சிக்கு நீங்கள் எவ்வளோ வரும்னு கணக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அதிகம்தான். ஆனாலும் அதுக்கேற்ற ஒர்த்துங்க. இங்கே பாருங்கள், அது போகிற வழியில் ஃபுல் அண்ட் ஃபுல் மர வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னடா இது இவ்வளோ மர வேலை பண்ணிகிட்ருக்காங்களே, அது வரைக்கும் கூட எனக்கு தெரியலங்க. அது மரத்தாலான கோயில்னா கற்கோயிலுக்குள்ளே மர வேலைகள்னு நினச்சிட்டு தான் போனேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு ஹெல்மெட்டை கொடுத்துட்றாங்க. அதுக்கெல்லாம் பைசா வாங்குறதில்ல. அதை போட்டுக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஹெல்மெட்டை கொடுக்கும்போதே நினச்சி அங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குதுன்னு. பாருங்கள், இந்த இடத்துல லேடிஸ் எல்லாம் கூட உட்காந்து இந்த மர வேலைகளை செய்கிறாங்க. அது நமக்கு புதுசாக தெரிஞ்சது. நம்ம ஊரில் நிறைய ஜென்ஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம். எவ்வளோ சின்ன பொண்ணுங்க, லேடிஸ்ன்னு சொல்கிறவரு சின்ன சின்ன பிள்ளைங்களாம் அந்த வேலையை செய்கிறாங்க. பெரிய மரமாக இருக்குது, அதை ஜாயிண்ட்டு போடுறது, இது பண்ணுறது. இங்கே பாருங்கள், இங்கே செய்து வச்சுருக்க சிலைகளை பாருங்கள். இன்னமும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. இதை பாருங்கள், ஒரே ஒரு மரத்தில் இது செஞ்சுருக்காங்க. இதை பாருங்களேன், எவ்வளோ பெரிய பூ தெரியுதா உங்களுக்கு? அது தவிர இந்த குட்டி குட்டியாக பாருங்கள், அவ்வளோ மைன்யூட் ஒர்க்கு. இது ஃபுல்லாக அந்த சிற்ப வேலைப்பாடு செஞ்சுட்டு தான் இருக்காங்க போகிற வழி ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், இந்த பியூட்டிஃபுல்லான த செஞ்சுரி ஆஃப் ட்ரூத் மியூசியம். இது ரொம்ப வருஷம்லாம் ஆகலைங்க கட்டி. 1981 கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. யாருன்னா ஒரு பிஸ்னஸ்மேன், தாய்லாந்தை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ்மேன். அவருடைய பேர் லேக் விரியப்பன் அப்படிங்கிறவர் தான். இது அயோத்தியா கிங்டம் பற்றியும் புத்திசம் பற்றியும் ஹிந்துயிசம் பற்றியும் தான் சொல்லுதுங்க. இது உள்ளே இருக்க சிலைகள் அப்படிப்பட்ட சிலைகள் தான். நீங்கள் பார்க்குறது எல்லாமே மர சிற்பங்கள் தான். கல்லிலே கலைவண்ணம் கண்டார்னு பாட்டு பாடியிருக்கேன். நான் நினச்சேன் நம்ம இந்தியாவில் தான் அவ்வளோ அழகான சிற்பங்கள் செய்கிறாங்க, வேறு எங்கேயும் அப்படி இருக்காதுன்னு. இங்கே பார்த்ததுக்கப்புறம்லாம் என்னுடைய நினப்பெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே அழகான்னு சொல்கிறதோட வேலைப்பாடு, அவ்வளோ மைன்யூட்டான வேலைப்பாடு நிறைந்த இந்த கோவில் முழுக்க கோவிலோட பேஸ்மெண்ட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மரம். அப்போ எவ்வளோ மரத்தை எடுத்திருப்பாங்க, அவ்வளோ மரம் வளம் அங்கே இருந்திருக்கும். டீக்குட்டு, சந்தன மரம், இது மாதிரி காஸ்ட்லியான மரத்தை தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அவர். அதாவது கடவுளை நம்பணும், அப்படியே தப்பு பண்ணுறவங்க எந்த வழிக்கு போவாங்க, எந்த மாதிரியான கடவுள்கள்லாம் நம்மளை வழி நடத்துது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் அதுக்குள்ளே இருக்குது. இதுக்கு என்ட்ரன்ஸ்க்கு நமக்கு 800 பாட் கொடுக்கணும். 800 பாட்னா
800 பாட்டு. அதான் சொன்னல 100 பாட்டுன்னா நம்ம ஊருக்கு மதிப்புக்கு 225 ரூபான்னு அர்த்தம். அப்போ 800னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. அவ்வளோ தூரம் கொடுத்து உள்ளே போகிறமேன்னு நினச்சிக்கிட்டே போனதுக்கு செம ஒர்த்துன்னு தாங்க சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை எவ்வளோ தூரம் வீடியோ எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. வீடியோ, ஃபோட்டோஸு, ரீல்ஸு எல்லாமே எடுத்து தள்ளுறாங்க. அங்கே ஒன்றும் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகணும், கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது, அந்த ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். ட்ரோன் மட்டும்தான் அலௌடு கிடையாது. மற்றபடி அங்கே போகும்போது நம்ம குட்டியாலாம் ட்ரெஸ் போடக்கூடாது. அதாவது இந்த ஊருக்காரங்க அப்படி போட்டு வருதுங்க இல்லையா, ட்ராயருக்கும் பாதியா, அது மாதிரிலாம் தான் இருந்தாக்கா பேண்ட்டை போட்டுக்க சொல்கிறாங்க. இல்லை இடுப்பில் நம்ம போடுற அந்த துப்பட்டாவையே எடுத்து இடுப்பில் கட்டிக்கிதுங்க. அது மாதிரி கட்டிக்கிட்டு வராங்க. இந்த கோவில் மாதிரி தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் பூஜை அது மாதிரிலாம் கிடையாதுங்க. எல்லாமே சிற்பங்களாக இருக்குது. நம்ம போகலாம், அதை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம்தான் இது. ஃபுல்லாக வெளிப்பிரகாரம் தான் இது. சுற்றி வரேன் நான். பார்க்க மலைப்பாக இருக்குது. எதை எடுக்க எதை விட அடேங்கப்பா ஒன்றுமே தெரியல போங்க. திருமண பக்கமெல்லாம் சிற்பமாக இருக்குது. இன்னமும் இந்த சிற்பங்கள் செய்து முடிக்கப்படலை. அதாவது இன்னமும் செய்துக்கிட்டே இருக்காங்களாம் இந்த மியூசியத்தில். அந்த கோவில் எப்போ கட்ட ஆரம்பித்தாங்க, 1981லேருந்து இன்னமும் முடிக்கப்படலை, இன்னும் கட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தெரியுது அவங்களுக்கு? எட்டேருந்து பார்க்க அப்படி கல் மாதிரி தெரியுது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மரம். யானை, புத்தர் சிலை, எல்லா கடவுள்களும் இருக்காங்கங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உள்ளே விட மாட்டாங்க. சுற்றி ஒரு ரவுண்டு வந்ததுக்கப்புறம் தான் உள்ளே என்ட்ரன்ஸ் போகிற மாதிரி நமக்கு அப்படி வழி பண்ணியிருக்காங்க. அது செப்பல் போட்டே போகலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படியே ஷூ போட்டே தான் நாங்கள் போனோம். இந்த வெளியே அந்த பேஸ்மெண்ட் இருக்குல்ல, அதிலேருந்து மரங்க. இதை பாருங்கள், லிஃப்ட்டு ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். அந்த காலத்தில் லிஃப்ட் இது மேலே கீழே போகுது. அது எதுக்கு அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த சைடு ஃப்ரண்ட்டில் இந்த ஒரு பகுதி இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய வேலைகள் நடந்துகிட்டே இருக்கிறதால தான் நமக்கு இப்படி ஒரு ஹெல்மெட்டு. நடுவில் அடி. அந்த காலத்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சும்மா அங்கே வச்சுருந்தாங்க. அதை அடித்து பார்த்துட்டு அப்படியே கோயில் உள்ளே போகிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் உள் பக்கம். அங்கங்கே நமக்கு லைட்டு போட்டு வச்சுருக்காங்க நம்ம பார்க்குற மாதிரி. அது எதை பார்க்க, எவ்வளோ ஹைட்டில் இருந்து நான் வீடியோ எடுக்க எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய செல்ஃபோனில் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளவுதான் நான் எடுத்திருக்கேன். இவ்வளோ பெரிய கோயில் போனியே, ரொம்ப அழகாக வீடியோ எடுத்துருக்கலாமேன்னு சிலவங்க நினைக்கலாம். நான் சொன்னாலாம் உங்களுக்கு புரியாது. இந்த அதிசயத்தை நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான் மலைப்பிலே பாதி நின்றுடுவீங்க. அதுக்கப்புறம் எந்த பகுதியை நம்ம எடுத்தோம் எந்த பகுதியை விட்டோன்னு தெரியாது. அது ஒரு 5-6 வழி இருக்குது. அப்படி இப்படி உள்ளே போயிட்டு வரா மாதிரி நிறைய தூண்களாக இருக்குது. தூண்களுக்கு மேலேயே அப்படியே சிற்ப வேலைப்பாடு. அது தவிர தலைக்கு மேலே சொல்லுவாங்களே உத்தரம்னு சொல்லக்கூடிய அந்த உத்தரத்துலேயும் பெரிய பெரிய பூக்கள், சிற்ப வேலைப்பாடுகள் இப்படி தான் இருக்குது. பாருங்கள், நான் எவ்வளோ ஹைட் இருக்கேன், அந்த கோவில் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக இந்த கோவில் அதை சுற்றி இருக்க இடம் எல்லாமே சேர்த்து 13 ஏக்கராவில் அமைக்கப்பட்டிருக்குது. புத்தர் எவ்வளோக்கு எவ்வளோ புத்தர் இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி சூரிய கடவுள், சிவன், பார்வதி, விநாயகர், முருகர், லக்ஷ்மி, நிறைய கடவுள் இருக்காங்க. கீழே அந்த நர்த்தகிகள் கூட இருக்காங்க பாருங்கள். இது என்ன பேஸில் வடிவமைச்சிருக்காங்கன்னா தான் நான் சொன்னேன் ஏற்கனவே. நம்ம கடவுளுக்கு பயப்படணும், கெட்டவங்க எப்படி பண்ணுவாங்க, நல்லவங்க எந்த வழிக்கு போவாங்க, அதெல்லாம் வலியுறுத்துகிற மாதிரி இதை அமைச்சிருக்காங்க. இனிமேல் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க, அப்படியே நீங்கள் பாருங்கள். கூடவே கொஞ்சம் மியூசிக்கை போடலாம். அந்த மியூசிக் கூட பின்னாடி இந்த பின்னணியில் இதை பார்க்கலாம்.
நாங்கள் போன நேரம் ஒரு கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். Always be kind to people, even they are rude to you. So you can see group of people paying respect to other people. And below, this picture show us help to people who help us before. So you can see a man giving some of his money to elderly because this elderly helped him before and he never forgets that. And opposite side, everyone, this picture show us we are who we associate with. So you can see two men abuse to other men. It reflects how that person can impact the others in a better way. But below you can see a man reading a book. அப்படியே கடற்கரைக்கு பக்கத்துலேயே இது இருக்குங்க. அது பக்கத்துலேயே கடல் ஓடிட்டுருக்குது. ஆனாலும் இந்த மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் என்ன ஒரு கம்பீரம் பாருங்கள். ஒரு தாமரை இலையெல்லாம் போட்டிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. எதை சொல்கிறது, என்னால் சொல்லக்கூட முடியல, வர்ணிக்க வார்த்தைகள் இல்லைன்னு தான் சொல்லணும். அவ்வளவு அழகு. அங்கே இருக்க பெண்களாக இருக்கட்டும், அவங்க போட்டிருக்க நகைகளாக இருக்கட்டும், அந்த மரங்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்வதி பரமசிவன் எவ்வளோ அழகாக இங்கே ஊஞ்சல் ஆடுறாங்க பாருங்களேன். அந்த ஊஞ்சலில் அந்த கயிறு கூட பாருங்கள் அப்படியே மைன்யூட்டாக செதுக்கியிருக்காங்க. உண்மையான கயிறை தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்களோன்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்கங்க. என்ன பார்த்தாலும் எனக்கு அது மலைப்பு அடங்கவே இல்லைங்க. கஜுராஹோன்னு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கோவில் இருக்க அந்த ஊர் போட்டிருக்கேன் நான். அங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. நம்ம இந்தியாவில் தான் இவ்வளோ இருக்குன்னு. இந்த நாட்டில் வந்து பார்க்கும்போது அடடா, நம்மளையும் மிஞ்சிடுவாங்க போல இருக்கு இவங்க, இவ்வளவு கலை பொக்கிஷத்தை வச்சுருக்காங்களே அப்படின்னு பொறாமப்படதாங்க தோணுச்சு எனக்கு. அந்தளவு கலைஞர்கள் இந்த நாட்டிலே இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அப்போ தாங்க புரிஞ்சுது. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், கீழே இந்த இடம் இருக்குது, இந்த இடத்த ஒரு மயிலை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஒரு இடத்த கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டே ஃபுல்லாக சிற்பமாக செதுக்கி தள்ளியிருக்காங்க இந்த ஊரில். இங்கே வெளிப்பக்கத்தில் அவ்வளோ தூரம் ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குங்க. இந்த பக்கத்தில் பாருங்கள் அப்படியே கடல் தாளாட்டுது. இதுக்கு நடுவில் இந்த கோவில் இருக்குது. கோவிலாக மியூசியம், செஞ்சுரி ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டி முடிக்கப்படாத மியூசியம்னு சொல்கிறாங்க. இவர் தான் சூரிய பகவான். இந்த இடத்த பாருங்கள், இன்னொரு கடவுள் காமிக்கிறேன். இந்த இடத்த நம்ம வந்தோம்னா அங்கங்கே ஃபோட்டோ பாயிண்ட்டுன்னு எழுதி வச்சுருக்காங்க. இவங்க பாருங்கள் பூமாதேவி. பூமாதேவியை இவ்வளோ அழகாக எப்படி செதுக்க முடியுதுன்னு பாருங்கள். என்ன தான் கற்பனையில் அவங்க அப்படியே செதுக்கியிருப்பாங்க போல். இதுக்கெல்லாம் இந்த கடவுள் இப்படி தான் இருக்கணும்னு எதாவது பாட்டுன்னு இருக்கா, இல்லை அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகோடு அந்த செதுக்கியிருக்காங்களான்னு தெரியல. இதை வச்சுட்டு வந்துட்டேனா, அதனால் எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு வந்து ஹெல்மெட்டை கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், உள் பக்கத்தில் அவங்க லைட் போட்டிருக்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சிலைக்கு பின்னாடி எந்த ஃபோட்டோ எடுத்தாலும் நல்லா இருக்குது. இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும். பரமசிவன் எப்படி இருக்கார் பாருங்கள். இந்த இடத்துல பரமசிவன் பாருங்கள் இப்படி. நான் திரும்ப ஒருவேளை இது கல்லை வச்சுருப்பாங்களோ, இது மர சிற்பம் இல்லையோன்னு எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு வந்தேங்க. இதை பாருங்கள், ஒரே ஒரு மரம் தான், அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது. அது 2 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக. நம்ம ஊரில் இந்த அசோகா பில்லரில் இருக்குமே ரவுண்டாக அந்த பில்லர், அதேமாரி ஆனால் மரங்க
நிஜமாலும் ஒரே மரத்தில் பண்ணியிருக்க முடியுமா தெரியல. அப்படி தான் இருக்கு ஆனால் பார்த்தாக்கா. அப்புறம் என்னங்க, எத்தனை வாட்டி இதை பற்றி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கவிஞர் சொல்லியிருப்பார் வைரமுத்து, மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான். அது மாதிரி இங்கே மரம்தான் இருக்குது. இதுக்கு பின்னணியில் நம்ம தாய்லாந்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அதுக்கு நம்ம ஒரு 300 பாட்டு 500 பாட்டு இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. 300 பாட்டுன்னா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோனா 300 + 300 600, அது கூட 150 750 ரூபா ஒரு ட்ரெஸ்ஸு குறைஞ்சது. அதிலே 500 ரூபா 1000 ரூபா அப்படியெல்லாம் இருக்குது. 1000 ரூபான்னா 1000 பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இடத்துல பாருங்கள், ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ, பரமசிவன், பார்வதி, முருகர், விநாயகரோட. நான் இந்த மாதிரி இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஊரில் இருக்கிற போஸு இங்கேயும் இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல. அப்படியே உட்காந்து நாங்கள் ஃபேமிலியாக அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். எவ்வளோ ஃபோட்டோ தான் எடுக்கிறது, எவ்வளோ வீடியோ தான் எடுக்கிறதுனே தெரியல. சுற்றி சுற்றி எடுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இது மட்டும் இல்லைங்க, இங்கே வீணாக போன அந்த சிலையெல்லாம், வீணாக போனன்னு சொல்லக்கூடாது, பழசான அந்த மர சிற்பங்களெல்லாம் கொண்டாந்து இங்கே வெளியே அப்படியே கார்டனில் வச்சுட்டாங்கங்க. அதை பார்க்குறதுக்கே நமக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இந்த சிலையெல்லாம் ஏற்கனவே அங்கே வேண்டாதது, ரிஜெக்ட் பண்ண சிலை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சின்னு கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க. இதுவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அதுவும் இல்லாமல் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மரத்தை வளர்த்துருப்பாங்களோ, அந்த சிற்பத்துக்கு நடுவில் அந்த மரம் வளர்ந்துருக்குங்க. அந்த மாதிரி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு இதில் பார்த்தாக்கா? கலை கலை கலை, அதற்கு இல்லை விலை விலை விலை, அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீலிங் தான் கிடைக்கும். இந்த சிலை பாருங்களேன், அப்படி கையை மறைச்சிக்கிட்டு இப்படி இருக்குது. அதுமாதிரி இந்த சிலை பாருங்கள், நிறைய பேர் இங்கே நின்று ரீல்ஸ்லாம் பண்ணாங்க. நம்ம ஊரில் தான் நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுறாங்கன்னா அங்கேயும் பண்ணுதுங்க. நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம எடுத்தோமா ஃபோன்றவை வீடியோ எடுத்தோமா அதை போடுறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. கடவுள் ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அதனால தான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் என்னால் வந்து பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையெல்லாம் இந்த இடத்துக்கெலாம் நான் வருவேன்னு நினச்சி பார்க்கல, ஆனாலும் வந்துட்டோம். நல்லா இருக்கா இது? இந்த மாதிரி இடத்த பார்க்காதவங்க இதை பார்க்கட்டுமே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன். இது வந்து நம்ம வாசப்படிக்க வைப்போம்ல, அந்த மாதிரி இருக்குது. அதை கொண்டாந்து அப்படியே இங்கே வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் பாருங்கள், அந்த முகம் நிறைய இருக்குங்க. முழு உருவத்தோடு இந்த முகம் ரொம்ப அழகாக இருக்குதோ. இது பாருங்கள், பாதி முகமாக இருக்குதா, அது மாதிரி. அதுக்கு மேலே ஒரு முகம், என்ன சொல்கிறது. எல்லோரும் நிறைய ஃபாரினர்ஸ் வர்றதோட இந்தியன்ஸ் நிறைய பேர் வராங்கங்க தாய்லாந்துக்கு. செகண்ட் டேயில் இதை பார்த்தோம். இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது டால்ஃபின் ஷோன்னு பார்த்தோங்க. இந்த வீடியோ முடிச்சிச்சா, இதுக்கு அடுத்தது அந்த வீடியோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். அது மேக் பண்ணி போட கொஞ்சம் டைம் ஆகும்ல. அது வரைக்கும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.